வச்சு இப்போது நாம சென்ற வகுப்பு எச்ச பகுதியிலிருந்து பார்க்கலாம். மாதவியினுடைய கடிதம், முதற் கடிதம் இது. இந்த முதற் கடிதம் என்பது, கடிதம்ங்கிறது கூட மடல்னு சொல்லணும், முடங்கல்னு சொல்லணும். மடலுக்கும் முடங்கலுக்கும் இடையில வேறுபாடு இருக்கு. முடங்கல் என்பது மூடப்பெற்ற கடிதம். அது முத்திரை கூட இடப்பட்டிருக்கும். அத அடுத்த கடிதத்துல வரும்போது அத இளங்கோவடிகள் சொல்லுவார். அதனால முடங்கல் வெண்தோட்டும்பார். மடித்து முத்திரையிடப்பட்ட, வேறு யாரும் பார்க்க முடியாதவாறு முத்திரையிடப்பட்ட கடிதம், அது முடங்கல். அதாவது ஒரு கவருக்குள்ளார போட்டது மாதிரி அது. மடல் என்பது இயல்பாக முத்திரையிடப்படாதது. இந்த வேறுபாடுகள்லாம் இருக்கு. ஆனா கடிதம்ங்கிறது தமிழ் சொல் இல்ல. இவ்வாறு சண்பகம், மாதவி, தமாலம், கருமுகை, வெண்பூ, மல்லிகை, வேரொடுமிடைந்த அஞ்சங்கழுநீர், ஆயுதழ் கத்திகைனா மாலை. அதாவது பல்வேறு மலர்களால் தொடுக்கப்பட்ட ஒரு மாலையை இந்த முடங்கலின் சுற்றிலும் வைத்து அணி செய்கிறார். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறார் என்றால், இந்த இடத்துல மாதவியினுடைய பண்பு நலன் நோக்கத்தக்கது. ஒப்பீட்டு முறையினால பார்க்கணும். இந்த மடலுக்கும் அடுத்த மடலுக்கும், இந்த முடங்கலுக்கும் அடுத்த முடங்கலுக்கும் நிறைய வேறுபாடு. இது ஒரு கலை மடல், கலை முடங்கல். எல்லா வகையான கலை நுட்பங்களும் அழகும் மிளிர்கின்ற ஒரு முடங்கல் இது. ஒரு கலை செல்வியாக விளங்குகின்ற மாதவி தனக்கு இன்னும் கோவலன்பால் எந்த விதமான உரிமை குறைவும் ஏற்படவில்லை என்று கருதுகிறார். அதுதான் இன்றியமையாது. திறனாய்வாளர்களும் உரையாசிரியர்களும் இந்த இடத்துல விரிவாக எழுதவில்லைதான். மாதவி என்ன நினைக்க, இப்படிப்பட்ட இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சிகள் இவர்களுடைய வாழ்க்கையிலே பல ஆண்டுகளில் நடந்திருக்கின்றன என்பதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. இது முதல் முறை அல்ல. எப்படி தெரிகிறது என்றால், ஊடலும் கோவலர்க்கு அளித்து ஒரு இன்றியமையாத அடி. அத கண்ணகியை பற்றிய வாழ்க்கையில் இந்த அடி இடம்பெறவில்லை. ஊடலும் கோவலர்க்கு அளித்து, மாதவி கோவலனோடு உரிமையோடு ஊடுகின்ற நிகழ்ச்சிகள் பற்பல நடந்திருக்கின்றன. ஆனால் இதுவரையில கண்ணகி அவ்வாறு ஊடல் கொண்டாள் என்பதற்குரிய எடுத்துக்காட்டு இல்லை. பேராசிரியர் மூவா அதனால்தான் சொன்னார், கண்ணகியின் வாழ்க்கையில் இது ஒரு குறை என்று அவர் சொல்லுகிறார். எப்படி குறை? கோவலன் என்ன செய்தாலும் அது சரி என்று வந்துவிட்ட நிலையில் அவளுக்கு ஊடல் தோன்றவில்லை என்று அவர் எழுதுகிறார். அப்படி கருதுவதற்கு இல்லை. ஊடல் தோன்றாமல் இருந்திருக்க முடியாது ஒரு வாழ்க்கையில. ஊடல் இரண்டுமே இருந்திருக்கும். ஆனால் கண்ணகி கொள்ளுகின்ற ஊடலுக்கும் மாதவி கொள்ளுகின்ற ஊடலுக்கும் இடையே நிறைய வேறுபாடு இருக்கிறது. எப்படி என்றால், மாதவி உரிமையை மிகுதியாக எடுத்துக் கொள்ளுகிறாள். கண்ணகி அவன் போக்கிற்கு செல்லுகின்ற காலத்தில் ஏற்படுகின்ற ஊடல் கூட நெடிது நிற்பதில்லை. மாதவியினுடைய ஊடல் ஒரு வகையில் குறைவுடையது. உப்பமைந்தற்றால் புலவி என்றார் திருவள்ளுவர். கொஞ்சம் உப்பு சுவை கூடிவிட்டது போல ஆகிவிட்டது இப்ப மாதவியினுடைய ஊடல். கண்ணகியினுடைய ஊடல் அப்படி இல்லை. அது பின்னால ஒரு பெரிய நிகழ்ச்சி, அதை பார்க்க போறோம். அவளும் சரி, நம்முடைய கணவனை நாம் கண்டிக்க வேண்டிய காலம் இருக்கிறது, இதுவரையில் நாம் அப்படி இல்லை, அவர் போக்கிற்கு நாம் வாழ்க்கையில் சென்று விட்டோம், ஆகவே சரியாக ஏதாவது ஒரு இதுல அவரை கடிந்து கொள்ள வேண்டும் என்று கருதித்தான் கொலைக்கள காதையில முன்னால வீட்டை விட்டு புறப்படும் போது அவன் ரொம்ப வருந்தி பேசுறான். இதுவரையில நான் என்னென்னமோ தவறெல்லாம் செய்துட்டேன். வம்ப பரத்தரோடு வருமொழியாளரோடு குறுமுடி கோட்டி நெடுநகை புக்கு நச்சு கொண்டேற்கும் நன்னெறி உண்டோ? எனக்கும் நல்ல கதி உண்டா? எவ்வளவு தப்பு பண்ண உனக்கு? ரொம்ப பரத்தரோடு வருமொழியாளரோடெல்லாம் திரிந்தேனே போய் என்று அவன் பேசுகிற போது
அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவதுதான் கண்ணகியினுடைய வழக்கமாக அதுவரையில இருந்தது. ஆனா இப்ப என்ன செய்தா, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், அதுதான் முதல் முறை. அங்குதான் வெளிப்படுகிறது. ஏற்கனவே ஊழல்லாம் இருந்தது, அது மிக அளவாக அமைந்தது. வள்ளுவர் சொல்லுகிற நெறியில் அமைந்தது. இப்ப யாவதும் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், மாற்றா உள்ள வாழ்க்கையை, நான் கொஞ்சம் கூட வேறுபடாத வாழ்க்கையில நான் இருந்தேன், நீங்க இப்படி எல்லாம் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை எங்க போய் பாருங்க தொலைக்கணக்காக. நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், கோவலன் உள்ளம் ஒரு சலனத்திற்கு உட்பட்டது. அது ஒரு நிலையில நிற்காது. அதற்கு எடுத்துக்காட்டுகள் சிலப்பதிகாரத்தில் நிறைய இருக்கின்றன. நான் ஒவ்வொரு பகுதியும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க. அதை நீங்கள் திறனாய்வு செய்கிற போது, கட்டுரை எழுதுகிற போது அந்த செய்தியை நீங்கள் பார்த்து எழுதுங்கள். கூர்மையாக அதனை பார்த்து எழுதுங்கள். எப்படி இருந்தா அவனுடைய மனம் ஒரு நிலைப்படாது. எப்பொழுதுமே இந்த கலை உள்ளம் படைத்தவனுடைய உள்ளம் அப்படித்தான் இருக்கும். ஒரு நிலையில இருக்காது. அவன் வரைந்த ஓவியமே சில காலத்திற்கு பிறகு அவனுக்கே பிடிக்காம போகலாம். அது அப்படி செய்திருக்கலாம், நான் இப்படி செய்திருக்கலாமா. அதே போல பிறருடைய கலைகள்ல நிறைய குறைகள் சொல்லுவான். அவனுடைய கலைகள்ல பிறர் குறை சொல்லுகிற போது அது பொறுத்துக் கொள்ள மாட்டான். மைக்கேல் ஆஞ்சலோ மேரி மாதாவினுடைய கோயில்ல ஓவியம் வரைய சொன்னார்கள். ஓவியம் வரைந்தான். தேவதைகள் அதிலே நிற்கிறார்கள், உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்ப அங்கிருந்து வந்த பாதிரியார் கேட்டார், என்ன இந்த தேவதைகளுக்கெல்லாம் காலில் செருப்பு போட்டுருக்கு அப்படின்னு கேட்டார். உங்களுடைய ஓவியத்துல போடலைங்கிறத யார் பார்த்தான்னு கேட்டாங்க. போட்டதை யார் பார்த்தாங்கன்னு அவரு கேட்டாரு. போடலைங்கிறத யார் பார்த்தாங்க அப்படின்னு கேட்டான். அதனால அவனுடைய கற்பனை அவன் சரி என்று சொல்லுவான் பல இடங்கள்ல. அதை நிறுவுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்வான். கோவலன் அப்படிதான் மிகச்சிறந்த ஒரு கலைஞன். என்ன கலையில அவன் வல்லவன் அதையும் பார்க்க போறோம் பின்னாடி. அவன் யாழ் இசை கலையில் மிகவும் தேர்ந்தவன். அவனுக்கு நிகராக யாழ் இசைக்கக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு தான் இருந்தது அந்த காலத்துல. அது யார்? அதான் மாதவி. அவனை வெல்லக்கூடிய வகையில் அவள் யாழ் இசைத்ததனால்தான் மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள் அப்படின்னு சொன்னான். மாய செய்கை உடையவர், என்னை வெல்லுகின்ற இசை நுட்பம் இவனுக்கு கை வந்திருக்கிறது என்று பேசுகிறான். அதனால அந்த அசைவுக்கு நான் சொல்லுவது வழக்கம். இந்த பழைய காலத்து கடிகாரங்கள்ல ஊசல் ஒண்ணு இருக்கும், பெண்டுலம். அது அப்படி இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், மேல மணி ஓடிக்கிட்டே இருக்கும். இது அசையறது நின்று போச்சுன்னா அங்க மேல இருக்கிற கடிகாரம் ஓடாது. அது போல சலனப்பட்டு கொண்டிருந்த நிலையிலேயே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்த போது அதற்கு உயிர்ப்பு இருந்தது. இனி எப்படியெல்லாம் நாம இருக்கக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சான், உயிர் போயிடுச்சு, கடிகாரம் நின்று போச்சு. ஆகவே அவனுடைய இயல்பு, அவனுடைய கேரக்டர், அவனுடைய பண்பு நலன் அப்படிப்பட்டது. ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள்ல இந்த மாதிரியான பண்பை நாம பார்க்கலாம். ஒத்தலோ நாடகத்துல இந்த பண்பை பார்க்கலாம். அது ஆகவே இப்படி நிறைய மலர்களை எல்லாம் தொடுத்த ஒரு மாலைக்கு இடையில் வைக்கப்பட்டிருக்கின்ற முடங்களில் அவ என்ன எழுதுகிறாள்ங்கிறது தான் மிக அந்த தொடர் மிக மிக இன்றியமையாது. இதை ஒப்புமை வகையில அடுத்த மடலோடு பிறகு பார்க்கலாம். இந்த உலகு தொழுது இறைஞ்சும் திருமுகம், அதாவது ஒரு முகமாக ஒரு முகமன்றி இந்த கடிதத்தை யார் படித்தாலும் இதுல இருக்கக்கூடிய கவிதை அழகை பாராட்டுவார். மிகச்சிறந்த அருமையான ஒரு கவிதை இதுல ஒரு முடங்கலாக தீட்டப்பட்டிருக்கிறது. அதை பார்ப்போம் தான். அதாவது கடிதத்துல உள்ளே இருக்கக்கூடிய வாசகம் அல்லது தொடர், கூற்று, வாசகம் வடசொல், கூற்று தமிழ் சொல். அந்த கூற்று கவிதையாக இருப்பது மட்டுமல்ல, அதனை எழுதுவதற்கு பயன்பட்ட கருவிகள் கூட ஒரு கவிதை தீட்டுவதற்குரியனவாக பேசப்படுகின்றன. இப்படி செம்பஞ்சு குடம்பை எடுத்து, பித்திகை அரும்பை எடுத்து, அதாவது மல்லிகையிலே கூர்மையான அரும்பு, அந்த பித்திகை அரும்பெடுத்து செம்பஞ்சு குடம்புல தோய்த்து
தாழை மடல்ல எழுதுகிறாள். இப்படி எல்லாம் எழுத முடியுமான்னு கேட்கக்கூடாது. அதாவது கலைக்கு உரிய கற்பனையை இனிய இல்லது இனியது நல்லதும் பார் நச்சினார்கிரியர். இல்லாததை அழகாக காட்டுவது இனியது, அது கலைக்குரியது என்று பேசுவார். அலத்தக கொடுஞ்சேறு செம்பஞ்சு குழம்பை எடுத்து கொடுஞ்சேறு கொடுமையா இருக்கு, அதை அதை அளாவி அயலது பித்திகை கொடுமைகு ஆணி கை கொண்டு, அதை ஆணின்னு சொல்லும். இந்த கூர்மையான மலரின் முனையை ஆணி கை கொண்டு இனிமேல் இந்த அந்த முடங்கலுக்குரிய தொடர் தொடங்குகிறது. மண்ணுயிரெல்லாம் மகிழ்துணை புணர்க்கும், இங்கே விழி இல்லை, அன்பனே காதலனே என்று தொடங்கல இந்த கடிதம். ஆனால் அடுத்த கடிதம் அப்படி இல்லை. மண்ணுயிரெல்லாம் மகிழ்துணை புணர்க்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான உயிர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு காலம். இது என்ன? வேனிற் காலம், இளவேனு காலம். தென்றல் என்ற அந்த இளவேனு காலத்து இன்பமூட்டுகின்ற ஒரு பருவம். அதுல தென்றல் என்ற இளங்கால் தூதன் வருகிறான், குயில் எக்காலம் இசைக்கிறது. இப்படிப்பட்ட இனிய பருவத்தில் மண்ணுயிரெல்லாம் மகிழ்துணை புணர்க்கும் இந்நிலவேனில் இளவரசாளன், இளவேனில் என்ற இளவரசன், இந்நிலவேனில் இளவரசாளன் அந்தி போதகத்து அரும்பிடர் தோன்றிய. அந்தி என்ற யானை, போதகம் யானை. யானைக்கு நிறைய பெயர்கள் இருந்தன, இப்ப ஏன் இல்லை அப்படின்னு கேட்கலாம் வருதுன்னா, இப்ப யானை தான். அப்ப இப்ப ஆண் யானைன்னு சொல்றோம், பெண் யானைன்னு சொல்லுகிறோம். இப்படி சொல்லுவது ஒரு பிழைதான். ஆண் பெண் என்ற பார்ப்பெயர்கள் மாந்தர்க்குரியன. ஓர் ஆண் பேசினான், ஒரு பெண் பேசினாள் என்று சொல்லுகிற போது அது ஆண் பெண் பால் இரண்டும் மாந்தர்க்குரியன. விலங்குகளுக்கு சொல்லுகிற போது எப்படி சொல்ல வேண்டும்? களிறு என்று சொல்ல வேண்டும், பிடி என்று சொல்ல வேண்டும். ஆண் யானை பெண் யானை என்று சொல்லுவது ஒரு வகையில் பிழைதான். ஆனா அது நடைமுறைக்கு வந்துருச்சு, வேற வழி இல்லை. களிறு பிடி என்று சொல்ல வேண்டும். அது நிறைய 27 சொற்கள் அத யானையை குறிக்க இருந்தன என்றால் என்ன பொருள் என்றால், அந்த விலங்கு அவ்வளவு புழக்கத்தில் இருந்தது என்று பொருள். படைக்கு உரிய மிகப்பெரிய ஒரு அங்கம் அந்த யானை என்பது, களிறு என்பது. புறநானூற்று சொல்லுவார், அதனுடைய நடை படைகளிலே அது தலைமையானது, களிற்று நடை என்று போற்றப்படும். அகநானூற்றுல ஒரு பகுதியான செய்யுட்கள் களிறு நடப்பது போன்றிருந்ததுனால களிற்று யானை நிறை என்று சொன்னான். அதனால இந்நிலவேணி இளவரசாளன் அந்தி போதகத்து, போதகம் நடப்ப நோக்கி பொன்முறுவல் பூத்தாள் என்று இவர் சொல்வார், கம்பர் சொல்லுவார். அதாவது ராமனும் சீதையும் கானகத்துல போய் கொண்டிருந்தார்களா, அப்ப இந்த அன்னம் நடப்பதனை பார்த்து அவன் ஒரு சிறியதோர் முறுவல் செய்தான். யார? ராமன். அடையட, இந்த அன்னத்தினுடைய நடையும் நம்முடைய மனைவி சீதையினுடைய நடை ஒன்றாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவன் சிறியதோர் முறுவல் செய்தான். அவ உடனே பக்கத்தில் இருக்கிற இந்த யானை களிறு நடந்து போவதனை பார்த்துட்டு ராமன் நடப்பதனை பார்த்து விட்டு போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தான். அட இப்படியே இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதனால நடையினால் வேறுபடும் பிடி களிர், மெல்ல நடக்கவும் தேற்றாயால் முத்துள்ளாயிரத்துல பிடி பெண்யானை, நீ மெல்ல நடக்கணும். என் வீட்டுக்கிட்ட வரும்போது நீ மெல்ல நடந்து போய் இறந்தால் உன் மேல உட்கார்ந்து இருக்கிற தலைவனை நான் பார்க்கணும் என்று பேசுகிறார். அது மாதிரி இது போதகம் என்பது களிறு என்பதனுடைய இது பேரு. அந்தி போதகத்து அதாவது இருள் திரண்டு வருவது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு களிறு வந்து நிற்பது போல இருக்கிறது. அந்த இருளுக்கு மேலே ஒரு நிலா இருக்கிறது, தோன்றுகிறது. அது எப்படி இருக்கிறது என்றால் யானைக்கு மேல உட்கார்ந்திருக்கக்கூடிய அரும்புடர் தோன்றிய திங்கட் செல்வன் நிலா உட்கார்ந்திருப்பது போல ஒரு ஒளி தெரிகிறது. அந்தி போதகத்து அரும்பிடர் தோன்றிய திங்கட் செல்வனும் செவ்விய நல்லன்.
இளவேனிலும் நல்லதில்ல. இந்த இளவேனிற் காலத்து தோன்றுகின்ற இருளில் தோன்றுகின்ற திங்களும் எனக்கு இனிமை செய்யவில்லை. பார்க்கும்போது வருத்தமாகிறது. இந்த நிலா காலத்தில் தான் நான் என்னுடைய துணைவனோடு இருந்தேன் என்று எண்ணுமாறு, இப்போது அந்த நிகழ்ச்சி நிகழவில்லை என்று எண்ணுமாறு என்னுடைய உள்ளம் வருந்துகிறது. அந்தி போதகத்து அரும்பெறத் தோன்றிய திங்கட் செல்வனும் செவ்வியன் அல்ல. ஆக இந்த இடத்துல ஒரு உண்மை விரித்து சொல்லணும். இளவரசை இளவேனிலும் செவ்விய நல்லன், திங்கட் செல்வனும் செவ்விய நல்லன், உணர்ந்த மாக்கள் பொழுதிடை படுப்பினும் தனந்த மாக்கள் தம் துணை மரப்பினும் நரும்பு வாளியின் நல்லுயிர் கோடல் இரும்புதற்கு. அருமையான ஒருத்தர். சேர்ந்த காதலர்கள் சற்று பிரிந்திருப்பார்களே ஆனாலும், அல்லது பிரிந்த காதலர்கள் தங்களுடைய துணையை மறந்திருந்தாலும் உடனே என்ன செய்வான்? மன்மதன் நரும்பூவாளியின் நல்லுயிர் கோடல், மலரம்பு எய்து அவருடைய உயிரை எடுத்துருவான். நரும்பூவாளியின் நல்லுயிர் கோடல், கோடல் கொள்ளுதல் தொழிற்பெயர். நரும்பூவாளியின் நல்லுயிர் கோடல், இதெல்லாம் நல்ல உயிர்கள். எல்லாம் பிரியக்கூடாது என்று கருதக்கூடிய இந்த உயிர்கள் சற்று பிரிகின்ற போது உடனே ஏன் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு மன்மதனுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அவனுடைய ஆட்சியில எல்லாரும் மகிழ்ந்து இருக்கணும். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நரும்பு வாளியின் நல்லுயிர் கோடல், அவருடைய உயிரை கொள்ளுதல் என்பது இரும்புதல். அது ஒன்றும் வியப்பு இல்லை, இது நடக்கக்கூடியது. இது அறிந்தீமின். அதான் இந்த தொடர் தான், இந்த சொல் தான் மிக முக்கியது. அறிகே ஐயா, இந்த மின்னுங்கிறது இருக்கு பாருங்க, அறிந்தே மின்ங்கிறது முன்னிலை ஏவல் தான் அது வரும். செய்மின், போமின், வருமின். எவ்வளவு, அதாவது she makes an order. மாதவி கட்டளை இடுகிறார். என்னையா தெரிஞ்சுக்கையா, இத பிரிந்திருந்தா ரொம்ப பெரிய துன்பம் ஐயா, உயிரே போயிடுயா என்று அறிந்தீமின். இந்த கடிதத்துல இப்படி இருக்கிற நடை அங்க என்ன ஆகுதுன்னு 2வது கடிதத்துல, அடிகள் முன்னர் யானடி விழுந்தேன், அடிகளே உங்களுடைய திருவடிகளிலே விழுந்தேன். ஒரு நாளும் இப்படி அவள் பேசியதே இல்லை, ஒரு நாளும் கோவலனை அவள் இப்படி விழித்ததும் இல்லை. அதனால என்ன, ஏன் அப்படி இருக்கிறா? உரிமை போய்விட்டது, இனிமே வரமாட்டார், நாம தான் தவறு செய்து விட்டோம் போல இருக்கிறது, அதிகமான உரிமை எடுத்துக்கொண்டோம் போல தெரிகிறது என்று சொல்லி அதற்கு அந்த கடிதத்தை பார்ப்போம். அந்த கடிதத்தை பார்க்கிற போது இன்னும் பல செய்திகள் வரும். எண்ணன் கலையும் இசைந்துடன் போக 64 கலைகளும் அவள்கிட்ட இருக்கு. அந்த அத்தனை நுட்பங்களும் அறிந்தவள். பண்ணும் திறனும் புறங்கூறு நாவின் தலைவாய் அவிழ்ந்த தனிப்படு காமத்து. அதாவது இன்பத்தை விளைக்கக்கூடிய கலைகளுக்கெல்லாம் இருப்பிடமாகிய வாழ்வு அவளுடைய. அந்த நிலையில் தலைவாய் அவிழ்ந்த தனிப்படு காமத்து, தலையவிழ்ந்தது இந்த காமம். இந்த காமங்கிற சொல்ல பத்தி மட்டும் ஒரு தெளிவாக நீங்கள் ஒரு கருத்தை கொள்ள வேண்டும். அது 2 நிலை இருக்கிறது. கமம் நிறைந்தியலும் என்று தொல்காப்பியன் பேசுவோம். கமம் என்றால் நிறைவு என்று பொருள். கணவன் மனைவி ஆகிய 2 பேர் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்கிறது. அந்த நிறைவை வேறு எதுவும் தராது, வேறு யாரும் தர முடியாது. இதுதான் தமிழியம். தமிழர்களுடைய வாழ்க்கை கோட்பாடு இதுதான். கணவன் மனைவி ஆகிய இந்த 2 பேரிடை தோன்றுகின்ற இன்பம் என்பது வேறு எங்கும் பெற முடியாது, பெறக்கூடாது. அதுதான் கமம் நிறைந்து இயலும்னாரு. அதை வைத்துத்தான் திருவள்ளுவர் காமத்து பால்னார். பால் பகுதி. அந்த நிறைந்த வாழ்வின் பகுதியை பற்றி பேசுவது இந்த 25 அதிகாரம் என்று காமத்து பால் எழுதினார். இன்னொரு காமம் இருக்கிறது, அது காம வெகுளி மயக்கம். அது உள்ளம் தடுமாறுகின்ற நிலையில் மிகுதியான விருப்பம் உண்டாவது, அது வேறு வகை. இந்த 2ஐயும் திருவள்ளுவர் பேசுகிறார். காம வெகுளி மயக்கம் என்ற 3 குற்றம் என்று ஒரு பக்கத்துல பேசுவார், அது வேற. இந்த இடத்துல காமத்து பால் என்று வருகின்ற இடத்துல. அதனால அறிஞர்களே தடுமாறி என்ன செய்து விட்டார்கள் என்றால், காமத்து பால் என்பதற்கு பதிலாக வள்ளுவர் இப்படி எழுதியிருக்காருங்கிறதுனால இன்பத்து பால்னு போட்டாங்க. அப்படி எழுதக்கூடாது. திருவள்ளுவர் இட்ட பெயர் காமத்துப்பால் என்பதுதான். கமம் நிறைந்து இயலும் என்ற அடிப்படையில் தான் அவர் சொன்னார். அதனால்தான்
பாவேந்தரோட ஒரு நாள் பேராசிரியர் மூவா இன்பத்து பால் என்று எழுதியிருந்தாரு. அப்ப கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு மாநாட்டுல, வரதராஜ இங்க வா, என்ன இன்பத்து பால்னு எழுதியிருக்கிற, திருவள்ளுவர் அப்படியா எழுதியிருக்காரு? இல்ல எல்லாருக்கும் விளங்கட்டும்ங்கிறதுக்காக எழுதுனேன் அப்படின்னா, இல்ல அதெல்லாம் காமத்து பால் தான் எழுதணும், அது ஒரு அருமையான கலை சொல் என்று பாவேந்தர் சொன்னார் என்பது வரலாறு. அதனால விளையா மழலையும், அதாவது மழலைங்கிறது குழந்தை பேசுகின்ற காலத்து இன்பம் பெறுவது. குடல் யாழ் ஆகியவற்றின் இசையெல்லாம் இங்கு நிற்க மாட்டான், ஈடாக மாட்டான். அதனால அவ்வளவு சுவையான மழலை அது. அந்த மழலை என்ன இன்பம் தருகிறதோ, அந்த பேச்சு எப்படி இருக்கிறதோ அப்படி காதலியர் பேச்சு இருப்பதாக சொல்லுவது ஒரு மரபு. இது விளையா மழலை, கொஞ்சம் கூட முதிர்ந்து போகாத ஒரு மழலை எப்படி குழந்தைகளிடம் இருக்கிறதோ அது போல விளையா மழலையும் விரித்துரை எழுதி மாதவி குஞ்சுகின்ற அந்த சொற்கள்ல எழுதுறான். அவ்வளவுதான். எழுதி வசந்த மேனிகள், அவளுடைய மேனியில பசலை தோன்றியது. அத திருவள்ளுவர் தான் ரொம்ப அழகா சொல்லுவார். தலைவன் வெளியூர் போன பிறகு பசலை தோன்றியது என்று சொல்லுவதெல்லாம் பிழையா. அசலை தாண்டல, ஒக்கான் அங்கதான் போனாரு, இங்க பசலை வந்து. அது எப்படி தொடுபுடி தொடுபுடி நீங்கி விடுபுடி விடுபுடி பரத்தனான் என்பார் சங்க இலக்கியத்துல. எப்படின்னா, ஊருண்கேணி உண்டுரை தொக்க பாசியற்றை பசலை. குடிக்கிற நீர் உள்ள ஊருண் கேணியில ஊருணியில பாசி வந்து படர்ந்துக்கிறது. அதை குடிக்க போகிறவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் கையால தள்ளி விட்டு விட்டு கொஞ்சம் கையில எடுக்கிறான். கையில எடுத்து அவன் வாய் அருகிலே கொண்டு போகிற போது ஊருணியை பார்க்கிறான், மறுபடியும் பாசி வந்து கூடிக்கொள்ளுகிறது. அது போல அவளை தீண்டுகின்ற காலத்து அவளிடத்து பசலை இல்லை, கைகள் நீங்குகின்ற காலத்து பசலை வந்து கூடிக்கொள்ளுகிறது என்று சொல்லுகிறான் சங்கப்புறம். வசந்த மேனிகள் படருமா மாலையின், அப்படி படருகின்ற அந்த தன்மையில் வசந்த மாலையை வருகன வசந்த மாலை என்ற தன்னுடைய தோழியை கூப்பிட்டு, இந்த மாதிரியான ஒரு பேர் சங்க இலக்கியத்துல வராது. வசந்த மாலை, வசந்தம் என்றால் தென்றல் என்று பொருள். அதனால இப்ப வசந்தான்னு பேர் வைக்கிறாங்க, தென்றல் என்றும் பேர் வைக்கிறாங்க, ரெண்டு ஒன்றுதான். ஆனா வசந்தாங்கிறது வடமொழி, தென்றல்ங்கிறது தமிழ். வசந்த மாலையை வருகன கூய், வருக கூய் கூப்பிட்டு, தூமலர் மாலையில் துணி பொருள் எல்லாம், இந்த மலர் மாலையில இருக்கக்கூடிய துணிந்து எழுதிய பொருளை எல்லாம் கோவலர் கழித்து கொணர்க இங்கு. அதுதான் ரொம்ப இன்று நான் இதை கொடுத்து அந்த ஆளை இங்க அழைச்சிட்டோம், கொணர்க என்று இங்கன மாலை வாங்கிய வேலரி நெடுங்கள். அவ மாலையை வாங்கி கொண்டு போய் கூலமருகில் கோவலர் கழிப்ப. தானியங்கள் எல்லாம் விற்கக்கூடிய கடை தெருவில் இருக்கிற அந்த கோவலன், இந்த கோவலன் எப்பொழுதும் எங்க இருப்பான்னா கடத்தெருவுல தான் இருப்பான். ஏன்னு கேட்டா இயல்புல வணிகன், அதனால அவன் அங்கதான் இருக்கணும். ஆனால் அவன் அங்கு வணிகம் செய்யவில்லை, அந்த வணிக குமரர்களோடு கலந்து விளையாடி பழகி பலவும் பேசி இன்பமாக பொழுத போக்குகிறான். அதுதான் பின்னாடி சொல்ல போறான். ரொம்ப பரத்தரோடு வறுமொழியாளரோடு குறுமொழி கோட்டி நெடுநகை புக்கு. நான் பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன், நெடுநகை புக்கு, கலகலகலன்னு நான் சிரிப்பேன் எல்லாரோடையும் கூடி. யாரோட? ரொம்ப பரத்தரோடு, யாரோடு சேரக்கூடாதோ அப்படிப்பட்ட இளைஞர்களோடு நான் சேர்ந்து, பரத்தர் என்று சொன்னதுனால இருபால் ஆண் பெண் ஆகிய பல பேரோடும் நான் சேர்ந்து பேசி பழகி கடத்தெருக்களிலும் அங்காடி வீதிகளிலும் சந்தி சதுக்கத்திலும் நான் கழித்து இருப்பேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்படி அல்லவா இருந்திருக்கிறேன் நான் என்று நாணி பேசுகிறான் பின்னால. கூல மருகில், மருகு என்றால் தெரு என்று பொருள். மருகில் கோவலர்க்கு அளிப்ப. மருகுதல் என்றால் கலங்குதல் என்றும் ஒரு பொருள் உண்டு, மருகு என்றால் தெரு என்றும் ஒரு பொருள் உண்டு. இந்த ரெண்டு பொருளையும் இளங்கோ எப்படி பயன்படுத்துகிறார் பின்னாடி என்றா, கண்ணகி கணவனை இழந்த பிறகு எங்க போறதுன்னு தெரியல. நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த புகாருக்கே போகலாம். ஆனால் இந்த மதுரைக்குள்ளார நுழைகின்ற போது எந்த வாயில்ல வந்தோமோ, ரெண்டு பேரா வந்தோம், இப்ப நான் மட்டும் இப்படி தனியா போறேன்.
அதனால அந்த வாசல் வழியாக நான் போறத விரும்பல. இன்னொரு வாசல் வழியா போலாமான்னு பாக்குறேன். எனக்குள்ளார எந்த விதமான கருத்து தெளிவும் ஏற்படவில்லை அப்படின்னு வருகிற போது அவளுடைய நிலையை இளங்கோவடிகள் சொல்லுகிறார். மறுகிடை மருகும் கவலையிற் கவலும் இயங்கலும் இயங்கும் மயங்கலும் மயங்கும். இந்த 2 அடி என்ன அழகா இருக்கு பாருங்க. ஒரு பெண்ணினுடைய துயரத்தை, அந்த போராட்டமான ஒரு மனநிலையை இப்படி யாராவது சொல்ல முடியுமா? மறுகிடை மருகும் 2 பொருளும் வந்துருச்சு பாருங்க. தெருவுல மருகிறா, தெருவுல அப்படியே நிற்கிறா, என்ன செய்யறது தெரியல, எந்த தெருவுல போறது, எந்த பக்கம் போறது. மறுகிடை மருகும், அங்க 2 வழியா கவர்த்து வருகிறது. கவலை, கவலை என்றால் கவர்த்தது என்று பொருள். மனமே 2 இந்த இப்படி போறதா அப்படி போறதான்னு பிளவுபட்ட போதுதான் கவலை என்று சொல்லுவார். அதே போல மறுகிடை மருகும் கவலையில் பிளந்த வழிகளிலே கவலைப்படுகிறார். கவலையில் கவலும் இயங்கலும் இயங்கும். 2 அடி வச்சும் பார்க்கிறா, மயங்கலும் மயங்கும். நான் என்ன செய்யறதுன்னு தெரியல என்று புலம்புவார் என்று பின்னால எழுத போகிறார். திலகமும் அழகு. மறுபடியும் இளங்கோவடிகளுக்கு இந்த கவிதை உள்ள அவரை விட்டு போறதில்லை. ஒரு செய்தியை பாட்டுல சொன்னா உரைநடைக்கும் பாட்டுல சொல்லுவதற்கு நிறைய வேறுபாடு. உரைநடையில எழுதுவது போலவே கவிதையில எழுதுனா அது கவிதை ஆகாது. கவிதைக்கென்று சில அழகு இருக்கு, அது இருந்தாதான் சிறப்பாக இருக்கும். அதற்கு துணை செய்வதுதான் யாப்பு. திலகமும், நெற்றியில தீட்டிய திலகம். இந்த நக்கீரருக்கும் இளங்கோவுக்கும் ஒரு பொதுத்தன்மை உண்டு. நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலையும் அகநானூற்றிலையும் பாடல் எழுதுகிற போது என்ன செய்வார்னு கேட்டா, நெற்றின்னு சொல்ல மாட்டார். இவரு அப்படிதான் நெற்றின்னு சொல்ல மாட்டார். நெற்றி அப்படி, அது பெண்களுடைய நெற்றியை பற்றி சொல்லுகிற போது நுதல் என்றோ நெற்றி என்றோ சும்மா சொல்றதில்லை. திலகம் தைய தேங்கமள் திருமுதல், பொட்டு வைத்த நெற்றிம்பார். திலகம் தைய, அழகாக திலகம் தீட்டப்பெற்ற நெற்றி. அவ்வாறு திலகம் தைய தேங்கமள் அருமுதல்னு சொல்ல. இங்கே திலகமும் அழகமும் பொட்டு வைத்த அந்த நெற்றியும் அழகமும் கூந்தலும் சிறுகருஞ்சிலையும், உருவம்னு சொல்லக்கூடாதா, சிறிய கருப்பான வில்லும்னார். அதுதான் அந்த உணர்த்துகிற நெறி. சிறுகருஞ்சிலையும் குவளையும், கண்ணுன்னு சொல்லக்கூடாதா, குவளை பூவும், குமிழும் மூக்கு, குமிழும் கோவையும் கோவை இதழ் கொண்ட மாதர் வாழ்முகத்து. இது இளங்கோவடிகளுக்கே உரிய அந்த நடை. இது உருவகத்துல அது தாண்டி இன்னும் அடர்த்தியா போன உருவகம். எதுக்குங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும். குமிழ்னு சொல்லியிருக்காரு, அது எதுக்குன்னு அங்க மலர் என்று பார்க்க கூடாது. மூக்கு கோவையும் கொண்ட மாதர் வாழ்முகத்து, வான்முகத்துன்னு இருக்கு பாருங்க. அப்படின்னு என்ன, ஒளி பொருந்திய முகம். வான்முகத்து மதைய நோக்கமோடு செருக்கோடு, அதாவது அவரிடத்து இன்னும் கொஞ்சம் கூட கோவலன் போய்விட்டான் என்ற உணர்வு வரல, திரும்பி வந்துருவான், அழைச்சிட்டு வா போ என்று செருக்கோடு காதலின் தோன்றிய, அந்த செருக்கிற்கு காரணம் காதல், காதலின் தோன்றிய கண்கூடு வரி. இப்ப அவ இதெல்லாம் கோவலன் இப்ப நினைச்சு பாக்குறான். அந்த கோவலனுக்கு அந்த கடிதத்தை கொடுத்த உடனே அவனுடைய மனத்திரையில இந்த மாதவி இதற்கு முன்பு செய்தன எல்லாம் அப்படியே அந்த மனத்திரையில் ஓடுகின்றன. என்ன செய்வா? சமயத்துல மிகாடாம் மலர் தோட்டம் போல் விளங்குகின்ற அவளுடைய ஒளி பொருந்திய முகத்தோடு வந்து நின்று என்ன செய்வாள்? என் எதிரே இருந்து கண்கூடு வரியாக பேசுவாள், கண்கூடு வரியாக என்னிடம் உரையாடுவார். வரி என்பது இசைப்பாட்டு. கண்கூடு வரியும் செருக்கோடு என் கண் முன்னாலே வந்து நின்று ஆடுகின்ற அந்த காட்சியும் ஒன்று. முதல்ல அதை நினைச்சு பார்க்கலாம். என் மேல் காதல் கொண்டவள் போல வந்து என் முன்னாலே நின்று ஆடுகின்ற அந்த காட்சியும். அடுத்தது கண்கூடு வரின்னா கண்ணுக்கு நேராக வந்து நின்று ஆடுகின்ற அந்த காட்சி, அந்த கோலம் அப்படியே நினைவுக்கு வருகிறது.
கண்கூடு வரியும், அதாவது ஆங்கிலத்துல மில்டன் எழுதுவான் ஒரு இடத்துல. மில்டனுக்கு கண் பார்வை போயிடுச்சு. போன பிறகு கண் ஒளி இருந்த காலத்துல கண்ட காட்சிகளை எல்லாம் அப்படியே மனத்திரையில கொண்டு வர்றான். ஆனா அவனுக்கு நிறைவு இல்லை. கண்ணால பார்ப்பதை விட இந்த மனத்தால பார்ப்பதுன்ற போது முழுசா வரலையே. டார்க் டார்க் இர்ரெக்கவரபிளி டார்க், மீள முடியாதவாறு கருப்பா போச்சியா, இருட்டா போச்சியா என்று புலம்புகிறான். அது போல இப்ப அவன் மனத்திரையில பாக்குறான். இதுதான் செய்வா. சில சமயத்துல வந்து தன்னுடைய அழகிய முகம், ஒளிபுருந்தி அந்த நெற்றியும் விழியும் காட்டி என் முன்னால நிற்பா. அந்த கண்கூட ஆடுவா. அதுவும் நிகழ்ந்தது உண்டு. அடுத்தபடியாக புயல் சுமந்து, புயல்னா கூந்தல், அங்க அழகம்னாரு. அடுத்தபடி புயல் சுமந்து வருந்தி பொழிகதிர் மதியத்து. இந்த இடத்துல புயல்ங்கிறது முகிலை குறித்தது. புயல் சுமந்து வருந்தி, இந்த நில பாரம் தாங்க முடியாம எதை தூக்கிட்டு வருது? முகிலை தூக்கி வருகிறது, மேகங்களை தூக்கி கொண்டு வருகிறது. இந்த நிலா வானத்துல வந்து பொழிகதிர் மதியத்து கதிரை பொழிகிறது. அந்த பாரம் தாங்காத நிலையிலையும் கூட ஒளி பொருந்திய தன்னுடைய கதிர்களை பொழிகின்ற அந்த மதியத்து, மதியம் இந்த இடத்துல மாதவியனுடைய முகம். அதாவது புயல் சுமந்து மேகத்தை சுமந்திருக்கின்ற மதி போல அழகத்தை சுமந்திருக்கின்ற கூந்தலை சுமந்திருக்கின்ற மாதவியினுடைய முகம். மதிமுகத்து கயல் உலாய், அந்த முகத்துல கயல் உலாவுகிறது. 2 விழிகள். கயல் உலாய் திரிதரும் காமரு செவ்வியில். காமர் என்றால் விரும்பத்தக்க, காமரு செவ்வியில். செவ்வி என்றால் சமயம், நல்ல சமயத்திற்கு செவ்வி என்று பொருள். செவ்வியில் பாகுபதி பவளம் திறந்து, இனிய அமிர்தத்தை வைத்திருக்கக்கூடிய பவளத்தை திறந்துன்னா வாயை திறந்து. அதே போன்ற ஒரு நட, உருவக நட. பவளம் திறந்து நிலா உதவிய நாகிள முத்தின். நிலாவினாலே பிறந்தது இந்த முத்து. கடல்ல மழை பெய்யும். மழை அப்படி அடாது பெய்யாமல் சிறிதாக தூறுகின்ற காலத்துல ஒரு ஒளி நிறைந்த ஒரு நீர் முத்து, ஒரு பனி முத்து வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகின்ற காலத்தில் கடலிலே இருக்கின்ற ஒரு சிப்பி மேலே வந்து வாய் திறக்க, அதற்குள் இது உள்ளே செல்லுகின்ற போது நிலா அதனுள் ஒளியை பாய்ச்ச அதை வாங்கி வைத்துக் கொண்டு மூடிக்கொண்டு கடலுக்குள்ளே போய்விடும். அது பலகாலம் அங்கே இருந்து முதிர்ந்து அது முத்தாக தோன்றும். அதான் நிலா உதவிய நாகிள முத்து. நாகு இளம்னா ரெண்டும் ஒரே பொருளுடைய சொற்கள். இளைய முத்து, இளமையான அந்த முத்தின் நகை நலம் தோன்ற அப்படிப்பட்ட பற்கள். ஆக எல்லா மாதவியினுடைய அழகை வருணிக்க பிறந்த உறுப்புகள். நாகிளமுத்தின் நகை நலம் காட்டி வருகன வந்து, இது அருமையான அடி, உரை எழுதியிருக்கணும் இதெல்லாம். வருகன வந்து போகன போகிய. அடுத்தது காண்வரி கோலம். வருகன வந்து போகன போகியன்னா, வான்னு வர்றாளாம், போனா போறாளாம். அப்படின்னா என்ன பொருள் என்றால், அவளுக்கென்று ஒரு செயல் இல்லை என்பது போல. அதுக்கு பேர் என்ன? அதுதான் மடம். அந்த மடப்பத்தை உடையவளாக என் முன்னாலே இருந்தால் அது காண்வரி கோலம். அது காணுகின்ற போது அதற்கான மகிழ்ச்சியாக தான் இருந்தது. அப்ப வானா வந்தா, போனா போனா, ரொம்ப அழகாக இருந்தாள். அதையும் நான் நினைத்து பார்க்கிறேன். கண்கூடு வரி, அப்புறம் அதே போல காண்வரி கோலம் என்று பாகுபதி பவளம் திறந்து, பவளவாய் திறந்து நிலா உதவிய இளமையான முத்தின் நகை நலம் காட்டி வருகன வந்து போகன போகி. அது மடம்னு எழுதி உரையாசிரியர் அதனை எழுதணும். கருநெடுங்கண் கண்ணின் மொழி அது.
என்று அந்தி மாலை வந்ததற்கு இறங்கி அடுத்தது அந்தி மாலை வந்ததற்கு இறங்கி. இந்த அந்தி மாலைங்கிற சொல்ல இளங்கோடிகள் அடிக்கடி பயன்படுத்துவார். மாலையந்தி காலையந்தி என்று புலவர்கள் எழுதுவது உண்டு. இளங்கோடிகள் அந்தி மாலை என்று சொல்லுவார். அந்தி மாலை வந்ததற்கு இறங்கி சிந்தை கூறும். இந்த சிந்தை கூறுங்கிற சொல்ல பாருங்க. நேற்று கூட சென்னையில இதே சொல்லு பிழையாக எழுதப்பட்டிருந்ததை பார்த்து நான் சொன்னேன், இது ஒரு அருமையான ஒரு சொல், இதை எழுதும் போது மிக பாதுகாப்பாக எழுத வேண்டும் என்று. கூறும் என்று வல்லினம் போட்ட சொல்லும் என்று பொருள், இடையினம் போட்ட மிகுதியாதல் என்று பொருள். சிந்தை கூறும் என்றால் மனம் மிகுதியாக நினைக்கின்ற என்று பொருள். கூறுதல் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்று மிகுதியாக வளர்தல் என்று பொருள். கூறுதல் அறம்பர் எவல்யூஷன். எவல்யூஷன் முன்னரே நான் சொல்லி இருக்கிறேன். எவல்யூஷன் என்றால் கூறுதல் அறம் என்று மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. அதாவது பரிணாமம் என்ற வட சொல்லுக்கு அருமையான தமிழ் சொல் கூறுதல் அறம் என்பது. ஒன்றிலிருந்து ஒன்று வளர்வது, பெருக தோன்றுவது. சிந்தை கூறும் என் சிறுமை நோக்கி நினைவு கூர்ந்தேன் என்று சொல்லணும். நினைவு மிகுதியாக நான் நினைத்து பார்த்தேன். சிந்தை கூறும் என் சிறுமை நோக்கி, என்னுடைய அந்த நிலையை பார்த்ததெல்லாம் நான் நினைச்சு பார்த்து கிளிபுரை கிளவியும் மடான நடையும் திரும்ப திருப்ப இந்த கோவலனுக்கு நினைவெல்லாம் அவள் பாலதாகவே அமையும். அவளுடைய உருவ அழகு அடிக்கடி அவனுடைய உள்ளத்துல தைக்கும். அவன் பிரிந்திருக்கின்ற காலத்திலெல்லாம் அவன் அவருடைய அழகை பெரிதும் பேசுவான். பின்னாலேயும் அவன் பார்க்க போறான். அவளோடு அவன் சேர்ந்திருந்த காலத்தில் இருந்த நிகழ்ச்சி ஒவ்வொன்றையும் அவன் நினைக்கிறான். அது சிலப்பதிகாரத்தில் பின்னாலேயும் சிலம்பில பின்னாலேயும் வரும். கிளிபுரை கிளவியும் புரை என்பது ஓம உருவு போன்ற கிளியினது போன்ற உரையும் கிளவி. இந்த இடத்துல சொல்லி இளங்கோடி சொல்றாரு பாருங்க. கிளத்தல் என்றால் சொல்லுதல், கிளவியாக்கும் அப்படின்பாரு தொல்காப்பியம். அந்த அழகரத்தை சரியா ஒழிக்கணும். கிளவி, கிளத்தல். பேசுகிற பறவை அது ஒன்றுதான். அதனாலதான் அதுக்கு கிளக்கின்ற பறவையினால கிளி என்று பெயர். கிளிபுரை கிளவியும் மடான நடையும். அன்னத்திற்கு நடை, மட அன நடையும். அனநடையும் இருக்கு பாருங்க. பல இலக்கியங்கள்ல அனநடைன்னு வரும். இந்த அனம்ங்கிறது அன்னம் என்பது அனம்னு ஆச்சு. அண்ணன்னு வரணும். இங்க அனன்னு வந்தா அப்ப என்ன பொருள்? நடுவுல ஒரு எழுத்து போயிருந்தா அது இடைக்குறை விகாரம் என்று சொல்லணும். 4 எழுத்து இருக்கும்போது ஒரு எழுத்து போனா அதை இடைக்குறை விகாரம் ஆகாது. தள்ளாடின்னு வருது, கம்பர் உடனே தளாடின்னு எழுதுறாரு. அது 2 சொற்கள் இருக்கு, தள்ளுதல் ஆடுதல். அதை என்னன்னு சொல்லணும்? தொகுத்தல் விகாரம்னு சொல்லணும். இது இடைக்குறை விகாரம். மட அன நடையும் மடப்பத்தை உடைய அன்ன நடை. என்ன அன்ன நடைக்கு இப்ப என்ன மடம்னு ஏன் அதை சொல்றான்? அதுக்கு எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது. முன்னால போற தாய் எண்ணம் எப்படி போகுதோ அதே போல பின்னாடி இருக்கிறது போகும். அது போல மடான நடையும் களிமயில் சாயலும். கழித்து ஆடுகின்ற மயிலினுடைய சாயல் கரந்தனளாகி இவற்றையெல்லாம் மறைத்து கொண்டு சிறுவேல் நெடுங்கண் சிலதியர் கோலத்து. அவளுக்கே உரியன இந்த அழகெல்லாம். ஆனா இதெல்லாம் மறைத்து கொண்டு சிலதியர் கோலத்து ஏவல் பெண்டிர் மாதிரி ரொம்ப எளிமையா வருவான். தன்னுடைய கோலத்தை மாற்றிக்கொண்டு ரொம்ப அங்கிருந்து ஒரு தோழி பெண் போல அங்கிருந்து வந்து சிறுவேல் நெடுங்கண் சிறுக்களத்து ஆகின்ற வேல் போன்ற கண்ணினை உடைய ஒரு ஏவர் பெண் போல ஒரு தனி வந்த உள்வரி ஆடல், உள்ள குறிப்புடைய ஒரு ஆடலும். அப்படியும் அவ என்னிடத்துக்கு காட்சி தருவாள். அது 3வது காட்சி. எத்தனை காட்சி வருது பாருங்க இந்த மாதவியை பற்றி கோவலனுடைய உள்ளத்துல. ஒரு கடிதம் கையில கொடுத்த உடனே இன்னும் அதை பிரிச்சு படிக்கல. இந்த கடிதத்தை அப்படி பார்த்தான்.
பார்த்த உடனே அவனுக்கு உள்ளத்துல இத்தனை எண்ணங்கள் ஓடுகின்றன. இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு ஒவ்வொன்னா நினைச்சு பாக்குறான். ஒரு தனி வந்த உள்வரியாடலும், அதாவது யான் ஊடி பிரிந்து வந்த காலத்துல அந்தி மாலை வருகிற போது அவள் பிரிவாற்றாமல் அங்கிருந்து வந்து ரொம்ப எளிமையா ஒரு ஏவற்பெண் போல என்னுடைய தயை கூர்ந்து நிற்பது போல் நிற்பாள என்று தான் தனியே வந்து நடித்த அந்த உள்வரி கோலமும் சிலம்புவாய் புலம்பவும், ஒவ்வொரு உறுப்பும் அவளுடைய காலில் அணிந்து கொண்டிருக்கூடிய சிலம்பு புலம்புமாறு ஒலிக்க, மேகலை ஆர்ப்பவும், காலில் இருக்கிற சிலம்பு, இடையில இருக்கிற மேகலை, மேகலை ஆர்ப்பவும், கலம்பரா நுசுப்பினள் அணிகலன்களை அணியாத இடையினை உடைய அவள் காதல் நோக்கமுடு திறத்து வேறாய என் சிறுமை நோக்கியும் நான் கொஞ்சம் வேறுபட்டு இருப்பதை என்னுடைய உள்ளத்தையும் கருதியும் புறத்து நின்றாடிய புன்புற வரியும், எனக்கு அப்பால் நின்று கொஞ்சம் தொலைவில் நின்று தன்னுடைய அழகை கோலத்தை காட்டிய அந்த புறவரியும், இந்த புறவரி கோலம் என்னுடன், புறவரி கோலம்னு என்னுடன் சேராமல் பிரிந்திருந்து ஆடுகின்ற அந்த ஆட்டமும், காதல் கொண்டவள் போலும் நோக்கோடு என்னிடத்து மாறுபட்டு நின்று ஆடிய அந்த ஆட்டமும் ஆகியவை எல்லாம் கோதையும் குழலும் தாது சேர் அழகமும். கோதை என்பது அவள் கூந்தலை அணி செய்த வகையை சொல்லுவது. கோதை கூந்தல் தான். கோதையும் குழலும் தாது சேர் அழகமும். குழல், கோதை, குழல், தாது, அழகம் எல்லாம் கூந்தலுக்குள்ள பல வகையான அணி செய்யப்பட்ட வடிவங்கள். அது இலக்கியங்களை கொண்டை, அழகம், பனிச்சை, ஓதி, முச்சி 5 வகையாக சொல்லப்படும். அதுக்குனால்தான் அதுக்கு ஐம்பால்னு பேர். கூந்தலுக்கு ஐம்பால் என்றால் சில பேர் 5ஆக பகுத்து முடிகின்றன்னு எழுதுறாங்க. அப்படி இல்லை, 5 வகையாக முடிக்கின்ற. வாழை பூ போல முடிப்பது பனிச்சை. அதே போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவம் இருக்கு. ஓதையும் குடலும் தாது சேர் அழகமும் உருகாள் முத்தமும், ஒரு முதிர்ந்த முத்தமும், திருமுலை தடமும், மாறுதல் அணிந்திருக்கின்ற முத்துமாலையும், திருமுலை தடமும், மார்பும், மின்னிடை வருத்த, இவையெல்லாம் அதாவது மேலே கூந்தலை அலங்கரித்திருக்கிறாள். அந்த கொண்டையும் பிறவும், கழுத்துல போட்டிருக்கின்ற முத்துமாலையும் மார்பும் ஆகியவையெல்லாம் எடை கூடி அவளுடைய இடையை வருத்துகின்றன. அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், ஐயோ இந்த பெண்ணோட இடை முறிந்து போய்விடுமே, இவளுக்கு எவ்வளவு பாரம், தலையில இவ்வளவு பூ வச்சிருக்கிறா, இப்படியெல்லாம் தலை கூந்தல் இவ்வளவு இருக்கு, மாறுதல முத்து மாலை அணிந்திருக்கா என்று சொல்லுவார். அது போல சிறு குறுந்தொழிலியர் மறுமொழி உய்ப்ப உணர்ச்சியும் பொதிந்த கலாந்தரு கிளவியின். கலாங்கிறது ஒரு சொல். அது கலகம் என்ற சொல் கலாம்னு மாறுச்சு. கலாந்தரு மாறுபாட்டை விளைக்கின்ற அந்த சொல்லும் கலாந்தரு கிளவியின் இருபுற மொழிப்பொருள் கேட்டனடாகி. ஆக நான் சொன்னதுல அவளோடு மாறுபட்டிருக்கிறேன், உள்ளம் மாறுபட்டிருக்கிறேன். சிறு குறுந்தொழிலியர் மறுமொழி உய்ப்ப, ஏவர் பெண்கள் சென்று நான் கூறியதை சொன்னால் உடனே அவளுக்கு அப்படியா சொன்னார் அவரு என்று உணர்ச்சியுள் பொதிந்த கலாந்தரு கிளவியும், கலகமூட்டக்கூடிய வகையில, அதாவது புலவி பிறக்கக்கூடிய வகையில, ஊழல் தோன்றக்கூடிய வகையில இருபுற மொழிப்பொருள் கேட்டனளாகி. நான் ஏதாவது சொல்லி அனுப்புவேன். சரி சரி எல்லாம் பார்த்துட்டேன்னு சொல்லு, கேட்டுட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 பொருள் இருக்கும். அவன் என்ன என்னுடைய கூற்றுக்கு இசைந்தானா அல்லது மறுத்தானா என்றால் 2 மாதிரியும் இருக்க என்று அந்த தோழியர் வந்து சொல்லக்கூடியவற்றை அப்படியெல்லாம் கேட்பார். இருபுற மொழிப்பொருள் புறமொழி 2ஆக கேட்டவர்களாகி அவ்வாறு கேட்டு தளர்ந்த சாயல் சரியா வரலையே, ஏன் இப்படி இருக்கிறா, ஏன் இப்படி இருக்கிறான் தலைவன் என்று தளர்ந்த சாயல் தகைமன் கூந்தல் கிளர்ந்து வேறாகிய கிளர்வரி கோலம். உள்ளத்துல இப்படி வகையான கிளர்ச்சிகள் குமிழிடுகின்ற
அந்த கிளர்வரி கோலமும், அப்புறம் பிரிந்துரை காலத்து பரிந்த நாளாகி, நேரா இருக்கும்போது சண்டை போடுவான், பிரிந்திருக்கிற போது பரிந்த நாளாகி, ஐயோ நேரம் ஒரு பசியோடு இருக்கிற நேரமாச்ச, இவரு நேரம் அவர் யாழ் இசைக்கக்கூடிய நேரமாச்ச என்று பரிந்த நாளாகி, 800 கிளைகளுக்கு தன்னூறு துயரம், தன் பக்கத்தில் இருக்கிற தோழியர்கள்ட்ட தன்னுடைய துயரத்தை எடுத்து தேர்ந்து தேர்ந்து உரைத்த தேர்ச்சி வரி, இந்த தேர்ச்சி வரியும் என்று தேர்ச்சி வரியும். அதற்கு பிறகு உடனே இப்படியெல்லாம் உள்ள போராடிய நிலையில என்ன பண்ணுவா, வண்டலர் கோதை மாலையுள் மயங்கி, மாலையில வருகிற போது மதியம் வரையில அப்படித்தான் இருப்பா கடுமையா, மாலை வருகிற போது மயங்கி கண்டவர் குறைத்த காட்சி வரியும், உடனே நேராக கண்டு அவனுக்கு உரைத்த அந்த காட்சி வரியும், அடுத்தடுத்து அவர் முன் மயங்கிய மயக்கம் எடுத்தவர் தீர்த்த எடுத்துக்கோள் வரியும், பலகாலம் தான் மயங்கிய மயக்கத்தை அவர் தீர்த்து வைக்கின்ற காலத்து அப்போது ஏற்பட்ட மகிழ்ச்சி வரி. ஆக இத்தனை வரிகளைய எல்லாம் அவ காட்டியிருக்கிறார். அதாவது கண்கூடு வரி என்பது தானே வந்து நேராக நிற்பது, காண்வரி என்பது காணுங்கால் வந்து மனமகிழ்வு தருவது, உள்வரி என்பது வேற்றுரு கொண்டு வந்து நிற்பது, புறவரி என்பது தலைவன் மாறுபட்ட நேரத்துக்கு வந்து ஆடுவது, கிளர்வரி என்பது ஒருவர் கொண்டு வந்து நிறுத்த ஆடி பிறகு அதை விட்டு நீங்கி விடுதல், தேர்ச்சி வரி என்பது தலைவனுடைய கிளைஞர் உறவினர்களுக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி மீண்டும் உறவை நாடுவது, காட்சி வரி என்பது பரிந்துரைப்பது, எடுத்துக்கோள் வரி என்பது மனமழிந்த நிலையில அவனோடு சேர்ந்து மகிழ்வது. இவ்வாறு 8 வகையான வகையில அவருடைய கோலங்கள் இருப்பதனை ரெக்கலெக்ஷன் ஆஃப் த பாஸ்ட்னு சொல்லுவான் இல்ல ஷேக்ஸ்பியர். அதாவது பழசெல்லாம் நினைத்து பார்க்கிறது. அது போல நான் ஒரு சிறுகதை, அதுல ஒரு ஆசிரியன் தன்னுடைய மனைவி கிட்ட பேசுறான், லட்சுமி மனசு ரொம்ப துயரமா இருக்கு லட்சுமி, கொஞ்சம் கேளு நான் சொல்றத, நீ பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் பாடம் சொல்லி கொடுத்துறேன், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கல, இதெல்லாம் ரொம்ப துயரமா இருக்கிறான், இவனுக்கு எங்கேயாவது வேலை கிடைக்காதா அப்படின்னு. நானே சரியா சாப்பிடறதில்லை, ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறத அவனோட கொடுப்போம்னு என் கையில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசு அவங்க எல்லாம் கொடுத்து அனுப்பி, இப்படியாவது இருங்கப்பா வேலை கிடைச்சிருப்பான்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் திடீரென்று அந்த 4 பசங்களும் நம்ம வீட்டு திண்ணையில தானே படுத்து தூங்குவான், அவனுக்கு போக்கு இடம் ஏது, திடீர்னு ஒருத்தன் அங்க இருந்து வந்தான், சார் வாழ்த்து சொல்லுங்க சார், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சார் துபாயில, நான் துபாய்க்கு போறேன் சார். அப்படியா, ரொம்ப நல்லதுடா, உனக்கு வேலை கிடைச்சது மாதிரியே இந்த மற்ற பசங்களும் 3 பேருக்கும் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். இல்ல இன்னொருத்தரும் கிடைச்சு போச்சு சார், அவன் வேற ஒரு இடத்துக்கு போறான். அப்படியா, இன்னும் 2 பேரும் கிடைக்கணுமாடா. உடனே மறுநாள் அங்க இருந்து வந்து அந்த 2 பேரும் வந்து எங்களுக்கு வேலை கிடைச்சு போச்சு சார், இல்ல உங்களால் தான் சார் அப்படின்னு சொன்னோன்னு ஒரே மகிழ்ச்சியா போயிட்டுது லட்சுமி எனக்கு. சரின்னு நான் என்ன பண்ணேன், அங்க இருந்து ரொம்ப மகிழ்ச்சியில தாங்க முடியாம இந்த மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடுறதுன்னு நினைச்சு பார்த்தேன், 14ஆம் நம்பர் கள்ளு கடைன்னு போட்டிருந்தான். சரின்னு கொஞ்சம் குடிப்பமேன்ட்டு அங்க போனா தட்டிக்கு அந்தாண்ட ஒரு பேச்சு குரல் கேட்குது. இந்த 4 பசங்களும் அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. அவன் பேசுறான், ஏ ஒரு பாவமும் அறியாத நம்மளே உயிரா நினைச்சிட்டு இருக்கிற வாத்தியார் கவலைப்படுவார்ல நமக்கு வேலை கிடைக்கலன்னு, அதுக்காக ஒரு பொய்ய சொல்லிட்டோம், வேலையும் இல்லை ஒண்ணும் இல்லை, ஆனா நம்ம இங்கேயே இருந்துட்டு இருந்தா அவர் தொடர்ந்து கவலைப்படுவாரு, அவரும் சரியா சாப்பிட மாட்டாரு, அதனால நம்ம எங்கேயாவது போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அரை குடியில அவனு பேசிட்டு இருந்ததை கேட்டேன். மனசு ரொம்ப துடிச்சு போச்சு லட்சுமி. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ ஏதாவது சொல்றியா, நீ எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை விட்டு போயிட்ட அப்படின்னு
அதான் இது ரெக்கலெக்ஷன் த பாஸ்ட். இது ஒரு உத்தி, சிறுகதையில இது ஒரு உத்தி என்று நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன். அதனால இவ்வாறு ரெக்கலெக்ஷன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம். எல்லாரும் செய்வாங்க. எல்லாரும் படுத்திருக்கும் போது அல்லது உட்கார்ந்து இருக்கும் போது, தொடர் வண்டியில போயிட்டு இருக்கும் போது, பேருந்துல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க அப்படி நடந்தது இல்ல, நம்முடைய 10 வயசுல இங்க படிச்சவங்க இந்த பள்ளிக்கூடத்துல என்றெல்லாம். அது போல இந்த கோவலனுடைய உள்ளத்துல ஒரு கல் குளத்துல விழுந்த அலைகளை எழுப்புவது போல இந்த கையில கொடுத்த அந்த கடிதம் எவ்வளவோ நினைவு அலைகளை எழுப்பிடுச்சு. இருபுற மொழிப்பொருள் கேட்டனளாகி அவ்வாறு அந்த நிலையில பிரிந்துரை காலத்து பரிந்துனளாகி தேர்ச்சி வரி அன்றியும் எல்லாம் பார்த்தான். இப்ப இத பார்த்தான். அடுத்தடுத்து அவர் முன் மயங்கிய மயக்கம் எடுத்துக்கோள் வரியும் பார்த்துட்டு அவன் என்ன செய்தான், கடிதத்தை படிக்கணும்ல, படிக்கல. முடங்கலை பார்த்த உடனே எடுத்த நினைவு அலைகள் இவை. அப்ப உடனே சொன்னா, ஆடல் மகள் என்ன இருந்தாலும் அவ ஆடுற பெண். ஆடல் மகளே ஆதலின் ஆயிழை ஆடு பெற்றன அப்பைந்தொடி தனக்கன. இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப இயல்பு. கெஞ்சுவா கொஞ்சுவாள் எல்லாம் மாறி மாறி இப்படி எல்லாம் இருப்பா. 8 வகையான கோலங்களை காட்டியவள் அல்லவா அவள். அதனால இப்ப என்கிட்ட வந்து இந்த கடிதத்தை கொடுக்கிறாளா என்று சொல்லி மணித்தோட்டு திருமுகத்து ஆயுளை எழுதிய மணித்தோட்டு திருமுகம் மறுத்து இந்தா ஏத்துக்க முடியாது போ என்று வசந்த மாலை கையில கொடுத்தான். மறுத்ததற்கு இறங்கி இந்த கடிதத்தை மறுத்தான். ஆனா 2வது கடிதத்தை கொடுக்கிற போது அந்த நிலைமையை பார்க்க அந்த கடிதத்தை பிரிச்சு படிக்கல. அந்த கடிதத்தை வாங்கிய உடனே அவனுக்கு அவளோடு உடனுரை காலத்து உரைத்தனை வாசம், அந்த கூந்தலனுடைய மனம் அப்படியே அவனுடைய நாசிக்கு வருகிறது மதுரைக்கு போற வழியில. அதனால 2வது கடிதம் அப்படி. வாடிய உள்ளத்து வசந்த மாலை தோடார் கோதைக்கு துணைந்து சென்று உரைப்ப துணைந்து விரைந்து விரைந்து போய் வசந்த மாலை இப்படி நடந்ததெல்லாம் சொன்னான். இந்த கடிதத்தை அவர் ஏத்துக்கவே இல்லைம்மா, நான் என்ன பண்றேன் என்று. அப்பதான் இந்த தொடர் மிக இன்றுமையாகும். மாலை வாராராயினும் காலை காண்பு. மாதவி சொன்னாராம், அது இப்படித்தான்ப்பா அவனுக்கு தெரியாது, இது போய் கவலைப்படாது. மாலை வாராராயினும், மாலையில அவர் வரலன்னாலும் காலையில அவர் வராம இருக்க மாட்டார். அப்ப என்ன பொருள்? இது போல நிகழ்ச்சிகள் பல இவர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இது வழக்கம். மாலை வாராராயினும் மானிடை காலை காண்குவோம் என கையறு நெஞ்சம் என்று. துயரம் இருக்கு, இருந்தாலும் பூமலர் அமளிமிசை பொருந்தாது வதிந்தார். அதை இளங்கோடிகளை தவிர யாரும் எழுதுங்க. உடனே படுக்கையில கிடந்தான்னு எழுதல. பூமலர் அமளிமிசை பொருந்தாது வந்த படுக்கையில அவருடைய உடம்பு பொருந்தல. படுக்கையில தான் இருக்கிறா, ஆனால் படுக்கையில் அவள் உள்ளம் பொருந்தல, அவருடைய உடல் பொருந்தல. பொருந்தாது வதிந்தனள் மாமலர் நுடுங்கண் மாதவிதானன். நெடிய கண்களை உடைய கரிய கண்களை உடைய மான்னா இந்த இடத்துல கரியன்னு போகும். கரிய மலர்னா குவளை மலர்னு போகும். குவளை மலர் போன்ற கண்களை உடைய மாதவி இவ்வாறு அவருடைய சேர்க்கையில் படுக்கையில் பொருந்தாது கிடந்தனள் என்று பார்க்கும். ரொம்ப அருமையான ஒரு பகுதி. தொடர்ந்த பகுதிகளை அடுத்த வகுப்புல பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.